16 ஆண்டுகளுக்கு பிறகு மகுடம் சூடியிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்த போட்டியின் முடிவு தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அர்ஜென்டினா வெல்ல வேண்டும் என்று அவருடைய ரசிகர்கள் மிகவும் விருப்பப்பட்டனர். குறிப்பாக இந்த வருடத்துடன் மெஸ்ஸி அவர்கள் தன்னுடைய ஓய்வை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கோட் என்று சொல்லக்கூடிய மெஸ்ஸி அவர்கள் பேக் டு பேக் 2022 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் இந்த உலக கோப்பையை தன் வசம் படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த உலக கோப்பை அர்ஜென்டினா வீரர்கள் கையை விட்டு சென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஸ்பெயின் அணி வீரர்கள் மிகவும் திறமையாக விளையாண்டனர். குறிப்பாக அந்த பால் என்பது அவர்களுடைய பக்கமே முழுவதும், ஆட்டத்தின் முழு பக்கமும் அவர்கள் கால் வசம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் 700க்கும் மேற்பட்ட பாஸ்களை அவர்கள் செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அர்ஜென்டினா வீரர்கள் பார்த்தோமேனால் 300க்கும் மேற்பட்ட பாஸ்களை மட்டுமே செய்தனர். இதனால் பந்து என்பது அர்ஜென்டினா பக்கம் செல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஸ்பெயின் அணியை எடுத்துக்கொண்டோமேனால் முதல் போட்டியில் மட்டுமே சமன் செய்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு நாக் அவுட் போட்டியில் போர்ச்சுகல் மற்றும் பெல்ஜியம் அணிகளை வெற்றி பெற்று அதற்கு பிறகு தற்பொழுது இறுதி போட்டியில் பார்த்தோமேனால் உலகின் மிகவும் பலம் வாய்ந்த அணியான அர்ஜென்டினாவை வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அர்ஜென்டினா அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்தை வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து வீரர்களும் மிகுந்த திறமையுடன் விளையாண்டது குறிப்பிடத்தக்கது. தேர்ட் பிளேயர் என்று சொல்லக்கூடிய அந்த 3வது இடத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து தற்பொழுது தன்வசம் படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது அர்ஜென்டினா இந்த கோப்பையை வெல்லாமல் சென்றது தற்பொழுது ரசிகர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2022 வருடத்தை பொறுத்தவரை அப்பொழுது அர்ஜென்டினா உலக கோப்பையை வென்ற பொழுது அப்போது அந்த ரசிகர்கள் மிகுந்த உற்சாக வெள்ளத்தில் கரை புரண்டது குறிப்பிடத்தக்கது. பேக் டு பேக் வெற்றி பெற்று மீண்டும் உலக கோப்பையை வெற்றி பெற்றிருந்தால் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கலாம். வரலாறு வந்து பார்த்தோம்னால் மெஸ்ஸியின் பெயரை முத்திரை குத்தியிருக்கும். இருந்தாலுமே கூட தற்பொழுது மெஸ்ஸி அவர்கள் உலக புகழுடன் தான் தற்பொழுது தன்னுடைய இறுதி போட்டியை விளையாடி முடித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக லாமின் யாமல் ஸ்பெயினின் நட்சத்திர வீரர் மிகுந்த திறமையுடன் விளையாடினார். அவரை வந்து பார்த்தோம்னால் தடுப்பதிலேயே அர்ஜென்டினா வீரர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அர்ஜென்டினாவின் கோல் கீப்பர் வந்து பார்த்தோம்னால் மிகுந்த திறமையுடன் அனைத்து விதமான பந்துக்களையும் அவர் அந்த கம்பத்திற்கு உள்ளே செல்லாமல் தடுப்பது குறிப்பிடத்தக்கது. முதல் பாதியாக இருக்கட்டும் அல்லது இரண்டாவது பாதியாக இருக்கட்டும் 90 நிமிடங்களுமே இந்த பந்து என்பது கோல் கீப்பருக்கு இரண்டு பக்கமும் செல்லவில்லை. 0-0 என்ற அளவில் சம அளவில் தான் இருந்தனர். அதற்கு பின்பு கூடுதலாக 15 நிமிடம் அளிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் ஸ்பெயின் வீரர்கள் 105வது நிமிடத்தில் முதல் கோலை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. அந்த கோல் பதிவு செய்த உடனேயே ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் கரை புரண்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருந்தால் தற்பொழுது இந்த கொண்டாட்டம் என்பதே வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் மெரினாவில் கூடியிருந்த ரசிகர்கள் தற்பொழுது அமைதியாக இங்கிருந்து கலந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சி சார்பாக மெரினா, திருவிக நகர், அதே போன்ற அடையார் உள்ளிட்ட 3 இடங்களில் இதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு LED திரை அமைக்கப்பட்டு ரசிகர்களுக்கு இந்த காட்சியானது வந்து திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு இந்தியா விளையாடிய உலகக்கோப்பை போட்டி தான் இதற்கு வந்து திரையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஃபிஃபா உலகக்கோப்பை உலக அளவில் புகழ் பெற்று வருகிறது. இந்த நிலையில் கேரளாவிற்கு பிறகு தமிழகத்திலும் தற்பொழுது இந்த உலகக்கோப்பை புகழ் பெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இது திரையிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கோப்பை தற்பொழுது ஸ்பெயின் வசம் சென்றிருக்கிறது. 2010 ஆண்டிற்கு பிறகு தற்பொழுது 2026 ஆண்டு மீண்டும் ஸ்பெயின் 2வது முறையாக இந்த கோப்பையை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் முழுவதுமே தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள், பொதுமக்கள் வந்து பார்த்தோம்னால் உற்சாக வெள்ளத்தில் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் ஸ்பெயினில் பொது விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே போன்று பொது நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டு இந்த செலிப்ரேஷன் என்பது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயினில் பார்த்தோம்னால் இந்த உலக கோப்பையை வந்து பார்த்தோம்னால் வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கும் தற்பொழுது திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அதே போன்று ஸ்பெயின் விமான நிலையத்தில் இந்த உலக கோப்பையுடன் செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அவர்களுக்கு சிறப்பான வரவேற்புகளை செய்வதற்கும் தற்பொழுது அவர்கள் தீவிர ஏற்பாடுகளை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மிகவும் பரபரப்பாக நடந்து முடிந்த இந்த போட்டியில் இரு அணிகளுமே சபமளம் வாய்ந்தவை. இருந்தாலுமே கூட ஸ்பெயின் அணி சற்று திறமை வாய்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அட்டாக்கிங் செய்வதில் மிகுந்த பலத்துடன் இருந்தனர். குறிப்பாக டிஃபென்ஸ் செய்வதாக இருக்கட்டும், அட்டாக் செய்வதாக இருக்கட்டும், பாலை பாஸ் செய்வதாக இருக்கட்டும், இந்த 3 திறமையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் தான் தற்பொழுது
ஸ்பெயின் அணி 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மகுடம் சூடியிருப்பது குறிப்பிடத்தக்கது.